வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, உமன்ஸ் ஐபிஎல்ல எம்ஐ வெர்சஸ் ஆர்சிபி 19வது மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே சேனல்ல ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணுங்க. அதே போல ரியல் லெவல்ல ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒன் பிளேயர் ஃபேண்டசி ட்ரேட் பண்ற ஆப்ஷன் எல்லாமே பயங்கரமா போயிட்டு இருக்கு இந்த ஆப்ல. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணி பாருங்க, உங்களுக்கே பிடிக்கும். ஸோ டெல்லி பிச் ரிப்போர்ட்ல தான் நம்ம ஏற்கனவே பார்த்த ரிப்போர்ட் தான். பேட்டிங் ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ற கேப்டன் உடனே பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணிட்டாங்கனாலே போதும், அவங்க வந்து ஈஸியா வின் பண்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த மேட்ச் வந்து இந்த பிச்ல டாஸ் வின் பண்ற கேப்டன் பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்து வின்னிங் டீமாவும் அதை கன்வெர்ட் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா லாஸ்டா நடந்த மேட்சுக்கான ரிசல்ட் பார்க்கும்போது டிசி 181 ரன் அடிச்சாங்க. ஆனா ஆர்சிபி 180 ரன்ல ஒரு ரன் வித்தியாசத்துல தோத்தது. இந்த மேட்ச் தான் ஆர்சிபிக்கு வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச். இந்த மேட்ச் வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து அந்த 3வது பிளேஸ்க்குள்ள போயிருப்பாங்க. இந்த மேட்ச் தோத்ததுனால யூபிக்கும் இது நம்ம ஆர்சிபிக்குமே போட்டி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. மற்ற இந்த ஒரு மேட்ச் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் வின் பண்ணாங்க இந்த சீசன்ல. மற்ற எல்லாமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான். ஃபாஸ்ட் ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்பின்னர்ஸோட கொஞ்சம் ரோல் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸை கம்பேர் பண்ணும்போது. அண்ட் ஸ்கோர் வைஸா பாத்தீங்கன்னா டோட்டல் 6 மேட்ச், அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் 5, பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் 1, 0ல இருந்து 150க்குள்ள 3 இன்னிங்ஸ், 69க்குள்ள 2 இன்னிங்ஸ், 89க்குள்ள 3 இன்னிங்ஸ், 90 பாத்தீங்கன்னா 4 இன்னிங்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஆனா இப்போ நம்ம வந்து டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எம்ஐ அப்படின்னாலே போதும் மேத்யூஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்திகா, அடுத்து நட்சேவியர், அடுத்து கவுரு, அடுத்து வந்து அமிலா கர்ரு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இஸ்மாயில். ஸோ இந்த 6 பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா காமனா உங்க ஆப்போனன்ட் வந்து எல்லாரையுமே செலக்ட் பண்ணக்கூடிய பிளேயரா இருப்பாங்க. இதுல 2 ட்ரம்ப் பிளேயர்ஸ் வேணா இருக்காங்க. ஒன்னு வந்து பூஜா வெஸ்டேக்கரை வந்து நீங்க ஒரு டிசிபியா யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மெயின் ஸ்பின்னரையும் நீங்க வந்து ஒரு டிசிபியா யூஸ் பண்ணி பார்க்கலாம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 3 மேட்ச் வந்து அவங்க விக்கெட் எடுக்கல. அடுத்த மேட்ச்ல இருந்து விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சாங்க. 1-1, 3-2 சொல்லி தொடர்ந்து 4 மேட்சா பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. 3 மேட்ச்ல 0 விக்கெட், அடுத்த 4 மேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா 7 விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பூஜா வெஸ்டேக்கரும் ஓரளவுக்கு எல்லா மேட்சுமே மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து வாங்கி கொடுக்கறதுல பெஸ்ட். லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர் போலிங் பண்ணி 1 விக்கெட், ஒரு 25 பாயிண்ட், 2 ஓவர் போலிங் பண்ணி 1 விக்கெட், ஒரு 25 பாயிண்ட், 17 ரன் பிளஸ் 1 விக்கெட் அப்படிங்கும் போது ஒரு 45 பிளஸ் பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டாங்க. 8 ரன் பிளஸ் 2 விக்கெட், ஒரு 55 பாயிண்ட், அடுத்து ஒரு 18, ஒரு 20 பாயிண்ட். இந்த ஒரு 2 மேட்ச் மட்டும் அவங்க வந்து ஃபிளாப்பான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே வந்து நல்ல ஒரு ஆவரேஜான பாயிண்ட் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ 6 சேஃபான பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. நீங்க இவங்களெல்லாம் மேத்யூஸ் இப்படி அப்படிலாம் எதுவுமே பார்க்கணும். அந்த 6 பிளேயர்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். 2 ட்ரம்ப் பிளேயர்ஸும் இருக்கிறாங்க. அந்த ட்ரம்ப் பிளேயர்ஸை நீங்க யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான மேட்ச். இந்த மேட்ச் தான் அவங்களோட வின்னிங்கை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு மேட்சா இருக்கும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஆர்சிபியை கொஞ்சம் டஃப் ஃபைட் கொடுத்து ஆடுவாங்க. நம்ம லாஸ்ட் மேட்ச் ரிச்சா கோஸோட 51 ரன்னுங்கிறது பயங்கரமான ரன். கடைசி வரைக்கும் போராடி லாஸ்ட் ரன் அவுட் ஆனதுனாலதான் ஆர்சிபி தோத்தாங்க. ஸோ கொஞ்சம் பாவமா தான் இருந்தது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மந்தனா, ஸோ இந்த மேட்ச்ல வந்து மோலின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஓப்பனிங் ஆடி லாஸ்ட் மேட்ச்ல 33 ரன். ஸோ அதனால அகைன் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஓப்பனிங் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிளஸ் 4 ஓவர் கம்ப்ளீட்டா போலிங் பண்றாங்க அப்படிங்கும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்துருவாங்க. பெரி வந்து இந்த சீசன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது வரைக்கும் அவங்க வந்து ஒரு விக்கெட் கூட எடுத்து கொடுக்கல. டோட்டலா பாத்தீங்க அப்படின்னாலே அவங்க வந்து அதிகபட்சமா 6 ஓவர் தான் போலிங் பண்ணியிருக்கிறாங்க. 7 மேட்ச்ல 6 ஓவர் தான் போலிங் பண்ணியிருக்காங்க. பெரி வந்து இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆல்ரவுண்டர் கிடையாது, எதுவுமே பண்ணல. டிவைன் ஆச்சும் ஓகே, ஓரளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில மேட்ச்ல வந்து நல்லா விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோட்டலா 7 மேட்ச்ல 5 விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு மேட்சுக்கு ஒரு விக்கெட் அந்த மாதிரி அதுல வருது. அண்ட் ரிச்சா கோஸ் இந்த சீசன் உண்மையிலே பாராட்டணும், நல்லா ஆடினாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எஸ்டிகாவையும் எடுப்பாங்க, ரிச்சா கோஸையும் எடுப்பாங்க. 2 பேருமே நல்லா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல இருக்காங்க. ஸோ ஒருவேளை நீங்க எஸ்டிகாவை டிராப் பண்ணிட்டு ரிச்சா கோஸை மட்டுமே நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா அவங்களோட ரன் கான்ட்ரிபியூட் வந்து இந்த சீசன்ல வந்து ஓரளவு நல்லாவே இருக்கு. வரிகம் வந்து நேஷனல் டீம் அப்படின்னா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் அவங்க பெருசா விக்கெட் ஒன்றும் மேட்சோட டேர்னிங் பாயிண்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே எடுத்து கொடுக்கல. ஆனா எல்லா மேட்சுமே மினிமம் ஒரு விக்கெட் ஆச்சும் ட்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. 7 மேட்ச்ல 5 மேட்ச் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்தாங்க. கெசட் வந்து லாஸ்ட் மேட்ச் தான் இறக்குனாங்க, பெருசா ஒன்றும் இல்ல, பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல. ஸ்ரேங்கா பட்டேல் ஒரு ட்ரம்ப் பிக்னு நம்ம சொல்லுவோம், அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச் வந்து
4 விக்கெட் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்தாங்க. லாஸ்ட் சீசன்ஸுக்கு ஆர்சிபிக்கு சூப்பர் ஸ்டாரா இருந்த ஸ்ரேயா பட்டேல் இந்த சீசன்ல இப்பதான் வந்து கம்பேக் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரேணுகா சிங்லாம் இந்த சீசன் எதுக்குன்னே தெரியல, ஒரு மேட்ச் மட்டும் தான் அவங்க விக்கெட் எடுத்து கொடுத்தது, மீது எந்த மேட்சுமே விக்கெட் எடுத்து கொடுக்கல. ஒரு இந்தியன் மெயின் பவுலரா இருந்துகிட்டு சோபனா விக்கெட் எடுத்த அன்னைக்கு பயங்கரமா இந்த மாதிரி 5 அப்புறம் 2 எடுக்கிறாங்க. இல்ல அப்படின்னா பெருசா விக்கெட்டே எடுக்கிறது இல்லை. டோட்டலா 7 மேட்ச் ஆடி 2 மேட்ச் மட்டும் தான் விக்கெட் எடுத்திருக்காங்க. அந்த 2 மேட்ச்ல 7 விக்கெட், மீதி உள்ள 5 மேட்ச்ல 0 விக்கெட்னு சொல்லி எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மோஸ்டா எல்லாருமே சேமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீமோட தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. டிவைன் மேத்யூஸ், வரிகாம், இஸ்மாயில், மலிக். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரிச்சா கோஸா இல்லைன்னா எஸ்டிகாவா அப்படிங்கறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா சேம் டீமோட தான் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. கேப்டன் வைஸ் கேப்டன்ல அமிலா கர், நட்சேவியர், மேத்யூஸ், மலிக் இந்த எல்லாருமே இந்த 4 பிளேயர்ஸுமே பாத்தீங்கன்னா பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல இருக்கிறாங்க. ரிஸ்கா வந்து பாத்தீங்கன்னா மந்தனா, கபூர், டிவைனு, பெர்ரின்னு சொல்லி இந்த 4 பேரையுமே கொஞ்சம் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம் நீங்க. ஸோ இதுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் ஃபார் எம்ஐ vs ஆர்சிபி. ஸோ வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.